ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு அரைக்கீரை கடையல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கீரையை கடையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா குழம்பே தேவையில்லைங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, குழம்பு வச்சு இந்த கீரை கடையில் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான டேஸ்டான இந்த கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கட்டு அரைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கீரை க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு தண்ணியில் 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் தான் சீக்கிரமாக பூச்சி வரும், அதனால் கீரையில் நிறைய மருந்து தெளிப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். மஞ்சத்தூளும் கல்லுப்பும் வச்சு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கீரையில் குட்டி குட்டி பூலாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க சமைக்கணும். அந்த பூவோட சமைச்சோன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அது மாதிரி அரைக்கீரை சமைக்கும்போது மேலே இருக்கிற நுனி தண்டோடு சேர்த்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நுனியில் தண்டோடு இருக்கும், குட்டி குட்டி தண்டாக இருக்கும், அந்த இதெல்லாம் சேர்த்து சமைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீரை கடையல் பண்ணுறதுக்கு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மத்து வச்சு கடைய போகிறேன். மிக்சியில் கடையிறத விட இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு பஞ்ச் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கடையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீரையும் நல்லா மசிஞ்சு வருங்க, நம்ம சீக்கிரமே வெந்தும் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா கீரையோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுன்னு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். நான் இன்றைக்கி 3 கைப்பிடி கீரை, அதாவது 2 கட்டு கீரை சேர்த்துருக்குறேன். இதுக்கு 2 பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீரி சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். கீரைக்கு இப்போ உப்பு சேர்க்க வேண்டாங்க, நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். கீரை எப்பயுமே தண்ணி தெளித்து வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் எப்பயுமே கொஞ்சமான தண்ணியில் லோ ஃப்ளேமில் வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கீரையை வேக வச்சு எடுக்கணும். இப்போ தண்ணி தெளிச்சிட்டேன் பாருங்கள், தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம தண்ணி விட்டது கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்தோம். ஆனால் கீரை கழுவின தண்ணியிலேருந்தும் கீரையிலேருந்தும் தக்காளி பழம் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே கீரை நல்லா வெந்து வந்துடுங்க. தண்ணி ஃபுல்லாக வற்ற விடக்கூடாது. ஒரு 90% இருக்கும்போது நீங்கள் கீரையை எடுத்துட்டிங்கன்னா கீரை கடைஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு செமி சாலிடாக இருக்கும். அதே மாதிரி கடையிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்பவே ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதனால் 90% அளவு தண்ணி வற்றினோன்னே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ நான் இதை மத்து வச்சு தான் கடைய போகிறேன். மண் சட்டினால் அந்த ஹீட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க. அடுப்பிலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமாவும் பாருங்கள், தண்ணியில் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கடைஞ்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக கடைஞ்சிடலாம். மத்து வச்சு மிக்சியில் போட வேண்டாம். சப்போஸ் நீங்கள் கடையிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கடைஞ்சி வந்துடுங்க. இது கடையிறதுக்கு எப்படியுமே ஒரு 3 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்சியில் கடைஞ்ச மாதிரியே நல்லா பொது பொதுன்னு வந்துடும். அது மாதிரி கீரை கடையும் போது நல்லா சூடாக இருக்கும்போது கடைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கடைஞ்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மிக்சியில் அடிக்காமல் இந்த மாதிரி கை வச்சு மத்து வச்சு கடைஞ்சி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம கீரை எல்லாம் கடைஞ்சாச்சு. ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருக்குது, பரவாயில்ல. இது சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, குழந்தைங்க வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் மிக்சியில் போட்டுடுங்க. மித்தபடி நீங்கள் கையில் கடைஞ்சி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், அடுத்த முறையும் இதே மாதிரி தான் செய்வீங்க. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கீரைக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாவை கில்லாமல் போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை 1-2 கீறி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.
இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்பயுமே கருவேப்பிலை தேவையில்லை, நான் வாசனைக்காக போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். இந்த மாதிரி வதக்கி போட்டால் தான் கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான அரைக்கீரை கடையல் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கீரை கடையில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கீரை கடையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.